பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கான புயல் சேத நிவாரண நிதிகளை வழங்கவில்லை என்றால் ஓரிரு தினங்களில் அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும். புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர்கள் எச்சரிக்கை. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நெற்கதிர்களுடன் நூதன கண்டன ஆர்ப்பாட்டம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், புதிதாக சாலை அமைக்க கோரிக்கை. போர்க்காடு பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. புதுச்சேரியில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது மதுபானங்கள் மீதான கொரோனா வரி. ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுபான உரிமையாளர்கள் கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை. போலீஸ் போல் போலியாக தொலைபேசியில் பேசி மிரட்டிய நபர்கள். ரெட்டிச்சாவடி போலீசார் வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகள் புயல் நிவாரண நிதியை மீனவர்களுக்கு உடனடியாக வழங்கவில்லை என்றால் மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விசைப்படகு உரிமையாளர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நிவர் புயல் காரணமாக மீன்வளத்துறை உத்தரவின் அடிப்படையில் கடந்த 20ஆம் தேதி முதல் இதுவரை மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. படகுகள் அனைத்தும் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நிவர் புயலால் 5க்கும் மேற்பட்ட படகுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்ட படகுகள் பகுதி சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை படகுகளுக்கான மானிய டீசல் போடவில்லை. புயல் நிவாரணமும் அரசு சார்பில் வழங்கப்படவில்லை. எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிவாரண தொகைகளை வழங்க வேண்டும் என விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லையெனில் ஓரிரு தினங்களில் அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்த உள்ளதாக விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திடீரென்று மீன்வளத்துறை மூலமாக நிவார் புயல் வருகிறது, எந்த ஒரு விசைப்படகுகளும் தொழிலுக்கு செல்லக்கூடாது என்று எங்களுக்கு அறிவிப்பு விடுத்திருந்தார்கள். அதன் பேரில் நாங்களும் யாரும் தொழிலுக்கு இதுவரை செல்லவில்லை. எங்களுக்கு டீசலும் இதுவரை மானிய டீசலும் துறைமுகத்துக்குள் போடவில்லை. நிவார் புயல் எடுத்த அப்பொழுது ஒரு 5 விசைப்படகுகள் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது. 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பகுதி சேதமடைந்து விட்டது. இதுவரை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எங்களுக்கு மீனவர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் அறிவிக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் 20லிருந்து வரும் 1/3 மறுபுயலும் வருகிறது என்று எங்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இதுவரை தொழிலுக்கு செல்லாமல் மானிய டீசலும் போடலை, டீசல் இல்லாமல் எல்லாம் போட்டிலும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்க உள்ளோம். வரும் நாட்களில் 2 நாட்களில் எங்களுக்கு நிவாரணம் உடனடியாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து எங்களுக்கு நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி நிவாரணம் அறிவிக்கவில்லை என்றால் அனுமதி போராட்டங்கள், பல கட்ட போராட்டங்கள் செய்வோம் என்று வேலை நிறுத்தம் செய்து இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் நெற்கதிர்களுடன் நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என கோரியும் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நெற்கதிர், புற்கள், தானிய செடிகளை கையில் வைத்துக் கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது புயலாக மாறும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு புரேவி என்று வானிலை ஆராய்ச்சி மையம் பெயர் சூட்டியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் விசைப்படகுகள் அனைத்தும் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுத்தமான குடிநீர் மற்றும் சாலை வசதி கோரி கோர்க்காடு கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவ்வழியே கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட கோர்க்காடு பகுதியில் அம்பேத்கர் தெரு புதுநகர் பகுதியில் நீண்ட நாட்களாக அசுத்தமான குடிநீர் வந்து கொண்டுள்ளது. இதனை பல முறை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வில்லியனூர் பாகூர் சாலையில் கோர்க்காடு அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து அறிந்த மங்கலம் கரிகலாம்பாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து குடிநீர் தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டால் மட்டுமே இங்கிருந்து கலைந்து செல்வோம் என காவல்துறையினரிடம் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மங்கலம் காவல்துறை ஆய்வாளர் பழனிவேல் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளை வரவழைத்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட செய்தார். பேச்சுவார்த்தையில் ஒரு சில தினங்களுக்குள் தீர்வு காணப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதால் தற்காலிகமாக சாலை மறியலில் ஈடுபடுவதை நிறுத்தி வைப்பதாகவும் ஒரு சில தினங்களில் சரி செய்யவில்லை என்றால் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் ஆவேசமாக கூறினர். சார் நாங்கள் கோர்க்காட்டில் இருந்து பேசுகிறோம். எங்கள் தெருவில் வந்து 20 வருஷமாக தண்ணி வரல சார். இந்த தண்ணி தான் சார் நாங்கள் 20 வருஷமாக குடிக்கிறோம். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே இந்த தண்ணி குடிக்கிறோம். நாங்கள் இந்த தண்ணி குடிச்சு நாங்கள் எப்படி சார் உயிர் வாழறது? எங்கள் தெருவில் ரோடு கிடையாது, கரண்ட் கிடையாது, சைடு வாக்கியா கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒதுக்கி வச்சிடறாங்க. பாம்பு ஃபுல்லாக வருது வீட்டு உள்ள. ஒரு நாளைக்கு ஒரு பாம்பு அடிக்கிறோம் சார் நைட்டில். நாங்கள் எப்படி நிம்மதியாக சாப்பிட்டு படுக்கிறது? இந்த தண்ணியை நாங்கள் எப்படி சார் நாங்கள் குடிக்கிறது? மெயினாக எங்களுக்கு தண்ணி வசதி தான் வேணும். வந்து பார்க்குறாங்க, இன்னைக்கு செய்கிறோம் நாளைக்கு செய்கிறோம். 10 நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்கள் எல்லாமே வந்தாங்க. மறுநாளே உங்களுக்கு தண்ணி நல்லா சுத்தம் பண்ணி தரேன்னாங்க. 10 நாள் ஆகும் சார். புயல் வந்து போயிடுச்சு. இந்த புயலுக்கு பிறகு எங்களை வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. கருணா ஆஃபீஸில் போய் சொன்னாலும் அவங்களும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் எப்படி தான் சார் இதை வச்சு நாங்கள் இந்த தண்ணியை வச்சு நாங்கள் குடிச்சின்னா நாங்கள் உயிர் வாழறது? எங்களுக்கு இதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணி நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் புதுச்சேரியில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள மதுபானங்கள் மீதான கொரோனா வரியை ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி மதுபான கடை உரிமையாளர்கள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து ஊரடங்கில் தளர்வு அளிக்கப்பட்ட போது ஜூன் மாதம் முதல் புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. அப்போது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையிலும் தமிழகத்தை விட புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை குறைவு என்பதால் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான நபர்கள் புதுச்சேரிக்குள் வருவதை தடுப்பதற்காகவும் தமிழகத்திற்கு இணையாக புதுச்சேரியில் மதுபானங்கள் மீது கோவிட் வரி விதிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனிடையே திங்கட்கிழமையுடன் மதுபானங்கள் மீதான வரி காலக்கெடு முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கொரோனா வரியை ரத்து செய்ய முடிவெடுத்து அதற்கான கோப்பினை கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த 2 மாதங்கள் பண்டிகை காலம் என்பதால் கொரோனா பரவ வாய்ப்பு உள்ளதால் மதுபானங்கள் மீதான கொரோனா வரியை தற்போது ரத்து செய்ய முடியாது என்றும் வரும் ஜனவரி 31ஆம் தேதி வரை இந்த வரி அமலில் இருக்கும் என கவர்னர் கிரண்பேடி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மாநில மதுபான உரிமையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதுபான கடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மதுபானங்களின் விலை உயர்வு காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாகவும் மதுபானங்களின் விற்பனையும் பெருமளவில் சரிந்துள்ளதால் அரசு நீட்டிப்பு செய்துள்ள கொரோனா வரியை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட மதுபானத்தை வந்து 120 ரூபாய்க்கு போல கிட்டத்தட்ட 80 ரூபாய். ஏன்னா டாக்ஸ் உட்பட தான் 40 ரூபாய். இது ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி போட்டு மேல்கொண்டு 80 ரூபா வரி போட்டதால 120 ரூபாய் அதுக்கு கணக்கம் ஆகுது. அதனால அவங்களால வந்து ரொம்ப கடும் மோசமான நிலைமையில போயிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ பிரெஞ்சு கலாச்சாரத்தின் படி இங்க மது அருந்துறாங்க. மது அருந்து கூட விலை அதிகமாக எல்லாம் சாராய கடைக்கு போயிட்டாங்க. சாராய கடைக்காரங்களும் எங்க தொழில் சார்ந்தவங்க தான், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. நாங்க வேணான்னு சொல்லல. இது வந்து இதுல வந்து நிறைய விடவாயிடுறாங்க. சாராய பிடிச்சி நிறைய விடவாயிடுறாங்க. அதனால வந்து இந்த தொழில் பாதிக்காத அளவுக்கு
நீங்க வந்து இந்த வரியை வந்து குறைச்சி கொடுக்கணும். இந்த கொரோனா வரி வந்து இன்னும் மேற்கொண்டு 2 மாசம், ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு 3 மாசம், 6 மாசம் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் ஜனவரி 31 வரைக்கும் இந்த இதை நீடிச்சிக்கிறாங்க கவர்னர் அம்மா. தாழ்மையுடன் சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா வரியை வந்து தயவு செஞ்சு ரத்து பண்ணி அனைத்து தொழிலுமே வளமா வர்றதுக்கு இந்த அம்மா வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். அவங்களுக்கு நாங்க வந்து என்னைக்குமே உறுதுணையா இருப்போம், மறக்க மாட்டோம். 2வது, இதை எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க வந்து அடையாளமாக உண்மையிலிருந்து நாங்க யாரும் வந்து கொள்முதல் செய்வதில்லை, மதுபானம் கொள்முதல் செய்வதில்லைன்னு சொல்லி இன்று முதல் முடிவு செய்திருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு மொத்த வியாபாரிகளும் ஒத்துழைப்பு தருவதாக வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. அதனால இந்த தருணத்தை கருத்தில் கொண்டு கவர்னரையும் முதலமைச்சரையும் நாங்கள் வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவரை தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து உங்களை 2 பேருக்கும் கொடுத்து எங்களுடைய வாழ வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாவை திரும்ப பெற கோரி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தியும் தாக்குதல் நடத்தியும் வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் உடனடியாக வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெற கோரியும் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் காமராஜர் சிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கையில் கரும்பு வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் அண்ணா சிலை அருகே CITU சார்பில் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 37,000 கடந்துள்ளது கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 53 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 23 நபர்களுக்கும், காரைக்காலில் 9 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 10 நபர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 439 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 35,970 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 611 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 37,020 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல் படையின் கமாண்டோ புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பொறுப்பு அதிகாரி ரியல் அட்மிரல் புனிச்சந்தா முதலமைச்சர் நாராயணசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் அமைந்துள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமியை இந்திய கடலோர படை கமாண்டோ தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பொறுப்பு அதிகாரி ரியர் அட்மிரல் புனிச்சந்தா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது கடலோர காவல் படை அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பகுதியிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் சிவக்கொழுந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தொடர்ந்து அதனை தடுக்கும் விதமாகவும் புதிய காவல் நிலைய கட்டடம் கட்டுவது தொடர்பாகவும் காவலர் பற்றாக்குறையை போக்கிடவும் சபாநாயகர் சிவக்கொழுந்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் போலீஸ் DGP பாலாஜி ஸ்ரீவத்சவா, போலீஸ் சூப்பரண்டன்ட் சுபம் கோஷ்,
இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. காவலர்கள் பற்றாக்குறை தொடர்பாக வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களை பணி நியமனம் செய்ய முயற்சி எடுப்பதாகவும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பணி நியமனம் தொடர்பான கோப்புகளை தயார் செய்து வருவதாகவும் போலீஸ் டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். குற்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் குறிஞ்சி நகர் பூங்கா, தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், விமான தளத்தை ஒட்டியுள்ள இடங்களுக்கு அடிக்கடி ரோந்து சென்று தமிழக பகுதிகளிலிருந்து புதுச்சேரி வந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும் சபாநாயகர் சிவக்கொழுந்து கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா உறுதியளித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி மற்றும் காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான நிர்வாகிகள் கூட்டம் தனித்தனியாக நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளில் இனி வருவது புதுச்சேரியில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது மதுபானங்கள் மீதான கொரோனா வரி. ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுபான உரிமையாளர்கள் கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. போலீஸ் போலியாக தொலைபேசியில் பேசி மிரட்டிய நபர்களை ரெட்டிச்சாவடி போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் அருகே பெரியகாட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தில் 4வது குறுக்கு தெருவில் வசிக்கும் அமுதா வீட்டில் இரவு நேரத்தில் 2 இளைஞர்கள் வீட்டின் பின்பக்கமாக ரகசியமான முறையில் நுழைந்தனர். இதனை எதிர் வீட்டுக்காரர் பார்த்துவிட்டு குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளிடம் புகார் அளித்தார். அவர்கள் அந்த இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அமுதா புகார் கொடுத்தவரை தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி போலியாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக பொய்யாக கூறி நள்ளிரவு நேரத்தில் மிரட்டியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் காவல் நிலையத்தில் அமுதா மற்றும் தொலைபேசியில் போலியாக போலீஸ் என பேசிய விக்னேஷ் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். இந்த நிலையில் அமுதா தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் தற்போது வலைவீசி தேடி வருகின்றனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் சீனியர் போலீஸ் சூப்பரண்டன் அனுக்ஷா யாதவ் திடீரென ஆய்வு நடத்தினார். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் குற்றம் மற்றும் புலனாய்வு மற்றும் பதிவேடு பிரிவு சீனியர் போலீஸ் சூப்பரண்டன் அனுக்ஷா யாதவ் திடீர் ஆய்வு நடத்தினார். காவல் நிலையத்திற்கு வந்த அவருக்கு சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. காவல் நிலைய வளாகத்தில் இருந்த வழக்குக்காக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை அவர் பார்வையிட்டார். இது குறித்த ஆவணங்களையும் அவர் கேட்டறிந்தார். நிலைய பொறுப்பு அதிகாரி இருக்கைக்கு சென்ற அவர் அங்குள்ள பொதுமக்கள் புகார் பதிவுகள் மற்றும் மருத்துவமனையிலிருந்து வரும் தகவலை எவ்வாறு பதிவு செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பதிவேடுகளையும் பார்வையிட்டு தெரிந்து கொண்டார். காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு வழக்குகளில் உள்ள ரவுடிகள் பட்டியல் மற்றும் புகைப்படங்களை பார்வையிட்ட அவர் ரவுடிகளை தினமும் கண்காணிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதேபோல் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் நடக்கும் தொழிலாளர் பிரச்சினை குறித்தும் கேட்டறிந்தார். காவல் நிலைய போலீசாருக்கு உரிய இருசக்கர வாகன வசதிகள் குறித்து கேட்டறிந்து அதற்கு பெட்ரோல் முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் இருசக்கர வாகனங்களின் தரம் குறித்தும் கேட்டறிந்தார். சீனியர் போலீஸ் சூப்பரண்டன் அனுஷியா யாதவ் கேட்ட பல கேள்விகளுக்கு போலீசாரால் உரிய பதில் அளிக்க முடியாமல் திணறினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காவல் நிலையத்தில் ஆய்வை அவர் நடத்தினார். இந்த ஆய்வின் போது இன்ஸ்பெக்டர் நாகராஜ், பதிவேட்டு பிரிவு இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டி தைலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மரம் நடும் விழா மற்றும்
எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டி தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் மரம் நடும் விழா மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வட்டார மருத்துவ அதிகாரி ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார். மிஷன் யுமானிடியர் இந்தியா தொண்டு நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் வானூர் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினார். மருத்துவர்கள் அம்பிகா, இந்திரா, நேரு, வசந்தகுமாரி, சீனிவாசன் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மருத்துவ ஆலோசகர் திருமதி தெய்வானை நிறைவாக நன்றி கூறினார். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பில் நடைபெற்ற உலக எய்ட்ஸ் தினம் 2020 விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பில் உலக எய்ட்ஸ் தினம் 2020 விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி நிர்மல்குமார் தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரிகள் தனலட்சுமி, சாந்தி, கீர்த்தனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி நிர்மல்குமார் மற்றும் சுகாதார ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் உலக சுகாதார நிறுவனம் கூறிய இந்த வருடத்தின் கருத்தான உலகளாவிய ஒற்றுமை பொறுப்பை பகிர்ந்து கொள்ளுதல் என்ற கருத்தை முன்னிறுத்தி உரை நிகழ்த்தினர். அப்போது மருத்துவமனை ஊழியர்கள் HIV நோயினை தடுப்பதற்கும் நோயாளிகளை பாதுகாப்பினை குறிக்கும் விதமாக சிகப்பு நிற ரிப்பன் பேட்ஜ் அணிந்து சிவப்பு நிற ரிப்பன் வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் செவிலிய அதிகாரிகள், கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், ஆஷா பணியாளர்கள், களப்பணியாளர்கள், மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்து சேதமான வீட்டினை அரசகுரடா அனந்தராமன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள மகாலிங்கம் என்பவரது கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து பாதிப்புக்குள்ளானது. இதற்குறித்து அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு குரடாமான அனந்தராமன் அப்பகுதிக்கு நேரில் சென்று பாதிப்படைந்த வீடுகளை பார்வையிட்டு ஆறுதல் கூறி நிதி உதவியினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது பூரணாங்குப்பம் கோவில் அறங்காவல் குழு தலைவர் எழில் ராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என பாஜகவினர் தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் அஸ்வினி குமாரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அரசியல் இயக்கத்தினரும் பல்வேறு சமூக இயக்கத்தினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 21 ஆண்டுகளாக 50% இடஒதுக்கீட்டை தனியார் கல்லூரிகள் வழங்கவில்லை. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அந்தந்த மாநில அரசுக்கு 50% இடங்களை கொடுக்க வேண்டும் என கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சட்ட மசோதா அமலுக்கு வந்தது. புதுச்சேரி அரசும் 50% இடஒதுக்கீடு வேண்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செல்வம் தலைமையில் பாஜகவினர் தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் அஸ்வினி குமாரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீடு கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்ட தலைமைச் செயலாளர் இதுகுறித்து அதிகாரிகளுடன் பேசி இடஒதுக்கீடு பெற உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருப்புவனை தொகுதியில் கனமழை மற்றும் சூறைக்காற்றால் சேதமடைந்த 75 ஏக்கர் வாழை தோட்டங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார்.
திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், மயிலம் பாதை ஆகிய கிராமங்களில் நிவர் புயலால் 75 ஏக்கர் வாழை பயிர்கள் சேதமடைந்தன. நிவாரணம் வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களையும் பயிர்களையும் திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா நேரடியாக அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன், துணை வேளாண் அலுவலர் திருமுருகன், துணை வேளாண் இயக்குநர் வேணுகோபால் ராவ் மற்றும் அப்பகுதி விவசாயிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உடனிருந்தனர். மணவளை தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் விஐபி நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள LED விளக்கினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் இயக்கி வைத்தார். மணவளை தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் விஐபி நகர் பகுதியில் LED லைட் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் கலந்து கொண்டு LED லைட்டினை மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இதேபோல் இரவு நேரங்களில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும் தவளக்குப்பம் காவல்துறையினரிடம் அறிவுறுத்தினார். மேலும் நிவர் புயலில் சிறப்பாக செயல்பட்ட தவளக்குப்பம் மின்துறை அதிகாரி அன்பழகனையும் மின்துறை ஊழியர்களையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா அனந்தராமன் பாராட்டி நன்றி தெரிவித்தார். மணவளை தொகுதிக்குட்பட்ட காந்தி நகரில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியை பார்வையிட்டு பாஜக பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் மழைநீரை துரிதமாக வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். மணவளை தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனை அருகில் காந்தி நகரில் நிவர் புயலின் போது பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் அதனை வெளியேற்றும் பணியினை பாஜக மாநில செயலாளர் ஏம்பலம் செல்வம் பார்வையிட்டு மழைநீரை வெளியேற்றுவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொண்டார். அரியாங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமாரன், மணவளை தொகுதி பொதுச் செயலாளர் தினகரன், ரவி, இடையார்பாளையம் அசோக், சத்யா, முருகன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அப்போது உடனிருந்தனர். மாப்போ சிவஞானத்திற்கு புதுச்சேரியில் சிலை அமைத்து அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சான்றோர் குல தர்ம பரிபாலனர் கிராமணியார் பேரவையினர் மற்றும் நாடார் பேரவையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த தேசிய தலைவர் சிலம்பு செல்வம் மாப்போ சிவஞானத்திற்கு புதுச்சேரியில் சிலை அமைத்து அரசு விழா கொண்டாட வேண்டும் என்றும் காமராஜர் மணிமண்டபம் திறக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் மற்றும் நாடார் பேரவை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் நாடார் பேரவை தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். கிராமணியார் பேரவை தலைவர் புரந்தரதாசன் தலைமை தாங்கினார். மேலும் நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்புவனை தொகுதியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருப்புவனை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் தொகுதி தலைவர் கராத்தே முருகன் தலைமையில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் SS ஆனந்தன் முன்னிலையில் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திருப்புவனை பெரியபேட்டை சார்ந்த கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் வில்லியனூர் மாவட்ட பொதுச் செயலாளர் திருவேங்கடம், மாநில செயற்குழு உறுப்பினர் வீரப்பன், திருப்புவனை தொகுதி பொதுச் செயலாளர்கள் பரசுராமன், குமாரவேல் மற்றும் தொகுதி செயலாளர் குணசுந்தரி, ராதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கான புயல் சேத நிவாரண நிதிகளை வழங்கவில்லை என்றால் ஓரிரு தினங்களில் அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும். புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர்கள் எச்சரிக்கை. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நெற்கதிர்களுடன் பூதனம் கண்டன ஆர்ப்பாட்டம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், புதிதாக சாலை அமைக்க கோரிக்கை. போர்க்காடு பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. புதுச்சேரியில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது மதுபானங்கள் மீதான கொரோனா வரி. ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுபான உரிமையாளர்கள் கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை. போலீஸ் போல் போலியாக தொலைபேசியில் பேசி மிரட்டிய நபர்கள். ரெட்டிச்சாவடி போலீசார் வலைவீச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.